السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அளப்பெரும் அருள் சிறப்பு மிக்க இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு நசீபாக்கி எந்த அமல்களை கொண்டு அல்லாஹுவை நெருங்க முடியுமோ, அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அடைய முடியுமோ, அதற்கு பாக்கியமாக அல்லாஹ் இந்த ரமலானை எமக்கு நசீபாக்கி இருக்கிறார். அந்த அமைப்பிலே நாமெல்லாம் ரமலானுடைய மாதத்தின் 2வது பகுதியின் கடைசி கட்டத்திலே நாம் இருக்கிறோம். இன்னும் எஞ்சியிருப்பது ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். ரமலான் வந்தது வேகமாக எம்மை விட்டு கழிந்து போய்கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த வெகுமதி மிக்க ரமலானை அமல்களை கொண்டு பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள். யாரெல்லாம் ரமலானுடைய மாதத்தை உதாசீனம் செய்து கொண்டார்களோ அவர்களே அவர்களுக்கு செய்து கொண்ட அநியாயம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த ரமலானிலே மிக முக்கியமான ஒரு துஆ, 3 துஆக்கள் கேட்கப்பட்டது. அதிலும் ஒரு துஆ மிக முக்கியமாக ரமலானுக்காக வேண்டியே கேட்கப்பட்ட துஆ. அது துஆ என்று சொல்றதை விட அது பதுவா என்று தான் சொல்லணும். ஏன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதுவா செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பர் படிக்கு ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் அல்லாஹ் அவரை தூரமாக்குவானாக. இது துஆன்னு சொல்றதா பதுவான்னு சொல்றதா? பதுவா. தூரமாக்குவானாக. யாரு கேட்டது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆமீன் சொன்னது யாரு? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பயப்படணும். நாம் பாவம் மன்னிக்கப்படாதவனாக இந்த ரமலானை கழிச்சிடக் கூடாது. எத்தனையோ பேர் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சி இதுவரைக்கும் ஒரு தராவிஹுடைய தொழுகை கிடையாது. சிலர்கள் ரமலானுடைய நோன்பு கூட கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பை வீணடித்தவனுடைய மறுமை மிக பயங்கரமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாள் உறக்கத்திலே இருக்கும் போது இருவர் என்னை அழைத்து கொண்டு போனாங்க. 2 பேர் என்னை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனவங்க ஒரு இடத்தால் என்ன கூட்டிட்டு போறாங்க. கால்கள் 2ம் மேல கொழுகப்பட்டு தலைகீழாக ஒரு மனிதன் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வாயிலிருந்து ரத்தம் வடிஞ்சு கொண்டிருக்கிறது. வாயால மூக்கால ரத்தம் வடிஞ்சு கொண்டிருக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கேட்டேன், இவர்கள் யார்? அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இவர்கள் தான் ரமலானுடைய மாதம் இஃப்தாருடைய நேரத்துக்கு முன்னால நோன்பு திறந்தவர்கள். ரமலானுடைய மாதம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துக்கு முன்னால நோன்பு திறந்தவங்க, அவர்களுடைய நிலைதான் இதுண்டாங்க. இமாமார்கள் சொல்றாங்க, ரமலானுடைய மாதத்துல இஃப்தாருக்கு முன்னால நோன்பு திறந்தவங்களோட நிலையே இதுண்டா, ரமலானுல நோன்பே இல்லாதவங்களோட நிலை அதை பத்தி சொல்ல தேவையில்லை. இதை விட பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் எம் எல்லாரையும் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் அல்லாஹ்வுடைய நேர்வழிக்கு அப்பாற்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு போறாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட கணவனாக இருக்கட்டும், உங்களோட சகோதரனாக இருக்கட்டும், உங்களோட மகனாக இருக்கட்டும், யாரையும் நோன்பாளி இல்லாதவங்களா மட்டும் நீங்க இந்த ரமலானை கடக்க வச்சிடாதீங்க. மிக பெரும் நஷ்டமாகிடும்.
அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த அமைப்புல எமக்கெல்லாம் நேர்வழி காட்டி ரமலானுடைய நோன்பை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்கி இரவுடைய தொழுகையுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்க்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எஞ்சிருக்கக்கூடிய பகுதியிலும் அவன் விரும்பக்கூடிய அமல்களை அழகான முறையில் செய்து கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ரை அடையும் தௌஃபீக்கையும் எம் அனைவருக்கும் பூரா உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. இந்த பெருமதியான நேரம் சுருக்கமாக சில விடயங்களை ஒரு தலைப்பின் கீழ் பேசுவது மிக ஏற்றமாக இருக்கும் என்ற அமைப்பிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவிக்கக்கூடிய மக்ஃபிரத் பாவ மன்னிப்பு என்ற தலைப்புல இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் பார்ப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும் என்னுடைய அடியான் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கிறார். மனிதன் தவறு செய்வான் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் தான் தன்னிடத்திலே மன்னிப்பு என்ற ஒன்றையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றார், அதாவது ஹதீஸுல் குதுஸில சொல்றான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான மின்க ஃபலா உபாலி. என் மீது ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம், என்னை நீ அழைத்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு அழைக்கிறாயே, அந்த காலம் எல்லாம் கஃபர்து லக, உண்ட பாவத்தை நான் மன்னிச்சு கொண்டிருப்பேன். ஃபலா உபாலி, உண்ட பாவத்தை பத்தி நான் பொருட்படுத்த மாட்டேன். அடியானே, நீ பாவம் செஞ்சிட்டா என்று உன்னெல்லாம் கேவலப்படுத்த மாட்டேன்னா, ஏன் என்ன விளங்கி நீ எனக்கிட்ட மன்னிப்பு தேடுறியே, அதனால நான் உன்னை மன்னிச்சு கொண்டே இருப்பேன், உண்ட பாவத்தை கூட பொருட்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு விசாலமான மன்னிப்பாளன் நம்முடைய ரப். இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா, உடைய ரப் இருக்கிறானே விசாலமான மன்னிப்பாளன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவ்வளவு விசாலமான மன்னிப்பாளன் அல்லாஹ். 100 கொலை செய்த மனிதன், அந்த மனிதனுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மன்னிப்பை அல்லாஹ் கொடுத்தார். தன்னுடைய தொழிலையே விபச்சாரமாக புரிந்த ஒரு பெண், அவளுடைய தௌபாவுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலளித்தார். இது போல பலர்கள் சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் பலர்கள் பாவத்தோடு வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்குரிய மன்னிப்பை கொடுத்தார். முக்கியமான ஒரு சம்பவம், ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் ஒரு பெரியார் இருந்தார். மிக முக்கியமான ஒரு தாபியா. சரித்திர கிதாபுகள் அவருடைய சம்பவங்கள் அதிகமாக பதியப்பட்டது. அப்ப ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலம் அப்படி தெரியுமா? அவங்க ஒரு, அதாவது வழிப்பறி கொள்ளைக்காரர் இருந்தார். வழிப்பறி கொள்ளைக்காரி, யாருமே ரோட்ல தனிய போக இயலாது. அவங்கள பிடிச்சி அவர்கிட்ட இருக்கிறத எடுத்துடுவாங்க. அப்படியான ஒரு மோசமான ஒரு மனிதராக இருந்தார். அது மட்டுமல்ல, குடிபோதையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இன்ன விஷயத்தை சாதிக்கணும், இன்ன பெண்ணை அடையணும்டா யாராலையும் தடுக்க முடியாது, பாவத்தை செஞ்சிடுவாங்க. அப்படியான ஒரு மனிதராக பாவத்தில மூழ்கிய மனிதர். ஒரு நாள் ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்றாங்க, வழியில போறாங்க. வழியில போற நேரம் ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக வேண்டி போறாங்க. ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக வேண்டி போறாங்க. போய் அந்த வீட்டு தாப்பைக்கு மேல ஏறுறாங்க. ஏன் அங்கால பாயிறதுக்காக வேண்டி ஏறுறாங்க. அவங்களிடம் உள்ளத்தில இன்ன விஷயத்தை சாதிக்கணும் எண்ணம், பாவமான எண்ணம், பாவத்தை செய்ய போற நேரம், தாப்பையால கடக்க போற நேரத்தில் குர்ஆனுடைய ஓதல் சத்தம் காதுக்கு கேட்குது. குர்ஆனுடைய ஓதல் சத்தம், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். இந்த வசனம் கேட்குது. அர்த்தம் என்ன? அலம் யஅனி லில்லதீன, ஈமான் கொண்டவர்களுக்கு, அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைப்பினால் உள்ளங்கள் நடுநடுங்க கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? எப்படி ஒரு அழகான வார்த்தை அல்லாஹ்வுடைய பாருங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அன்பு கட்டளைகள் தான் அதிகம். அல்லாஹ்வுடைய கட்டளைகள்ல எச்சரிக்கை என்று வரக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை அது அன்பு எச்சரிக்கை. அல்லாஹ் கோபத்தால் எச்சரிக்கிறல்ல, அல்லாஹ் நரகத்தை பற்றி அடியானுக்கு சொல்லுகிறான், எச்சரிக்கிறான் என்றால்
அது அன்பு எச்சரிக்கையை தவிர அடியான் மீது உள்ள கோபத்தினால் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. அது மாதிரி அல்லாஹ்வுடைய வார்த்தையின் அற்புதத்தை பாருங்கள். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? அல்லாஹ்வுடைய சிந்தனையினால் ஈமான்தாரிகளுடைய உள்ளம் நடுநடுங்கும் நேரம் இன்னும் வரவில்லையா? ஏன் பாவம் செய்ய போகிறாயே? இந்த நேரம் நீ நினைக்க வேண்டும், என்னுடைய ரப்பு என்னை பார்க்கிறான், எப்படி இந்த தவறை நான் செய்வேன்? உடனே ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹிமஹுல்லாஹ் விழிக்கிறாங்க. இப்பதான் அகக்கண் தரப்படுகிறது. அப்ப யோசிக்கிறாங்க, அடே நான் பாவத்தை இல்லையா செய்ய போனேன், அல்லாஹ்வுடைய அழைப்பு இப்படி ஒன்று இருக்குதே, நடுநடுங்கிற நேரம் இன்னும் வரலையான்னு அல்லாஹ் கேட்டார். உடனே ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹிமஹுல்லாஹ் மக்காவுக்கு சமீபமாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் கூட சொல்லுவாங்க இமாமுல் மக்காண்டுவாங்க, மக்காவுடைய இமாம்டுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்தது மக்காவுல தான். தவறு செய்ய பார்க்கிறாங்க. அப்ப ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹிமஹுல்லாஹ், ரப்பி பலா கத் ஆன், யா அல்லாஹ் நீ கேட்ட மாதிரி என் உள்ளம் நடுநடுங்கிற நேரம் இந்த நேரம் தான் யா அல்லாஹ் என்று சொல்லி உடனே அடுத்த பக்கம் தாப்பையிலிருந்து பாஞ்சாங்க. நேரா காபாவுக்கு போனாங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட மன்றாடி தான் செய்த எல்லா தவறுக்காகவும் அல்லாஹ் கிட்ட மன்றாடி தௌபா செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்களோட தௌபாவை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு பார்க்கலும் சரித்திர கிதாபுகள்ல, படிப்பினைக்குரிய கிதாபுகள்ல வாழ்க்கை என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு மனிதராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை மாற்றி வைத்திருக்கிறான் என்றால் அவர்கள் செய்த உண்மையான தௌபாவுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்த மாற்றம். தௌபாவை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய முடிவுகளை, நிலைமைகளை எங்கோ மாற்றி விடுவான். சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் பரக்கத்துகளை இழந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துகளை இழந்து விட்டோம். சொத்திலே பரக்கத்து கிடையாது, ஆயுளிலே பரக்கத்து கிடையாது, ஆரோக்கியத்தில் பரக்கத்து கிடையாது, பிள்ளைகளிலே பரக்கத்து கிடையாது. ஏன் காரணம் தெரியுமா? இஸ்திக்ஃபாரை விட்டதுதான் காரணம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபார். அல்லாஹ் கிட்ட நீங்க மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிடுவார். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா. மழை இல்லைன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நம்முடைய பகுதியெல்லாம் எடுத்து பார்க்கிற நேரம் அரபு நாட்டுக்கு தேவையில்லை மழை. ஏன்னா அவங்கள விவசாயமும் இல்ல, வேற வேற அமைப்புகள், மழை பெஞ்சுதான் அவங்களுக்கு என்னது சம்பாதிக்கொண்ட அவசியம் ஒன்று கிடையாது. ஆனா எங்கட நாட்டை பொறுத்த வரையில மழை தேவை. அல்லாஹ் எப்படி சொல்றான்? யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா. தேவைக்கு ஏற்ப மழையை பெய்ய வைப்பேன். எப்ப? இஸ்திக்ஃபார் செஞ்சா. ஆனா இன்றைக்கு எப்படி மழை பெய்யுது? விதைக்கக்கூடிய நேரத்தில் மழை இல்லை, அறுவடையுடைய நேரத்தில் மழை பெய்யுது. தேவைக்கு ஏற்ப இல்லாம தேவையில்லாத நேரத்தில் மழை பெய்யுது. இந்த நிலைமையை மாற்றினவன் யாரு? அல்லாஹ். ஏன் மாற்றினான்? நாங்க தௌபா செய்யாததனால, இஸ்திக்ஃபார் செய்யாததனால அல்லாஹ் நிலைமை அப்படி அடுத்த பக்கம் மாற்றிட்டான். அதனால எங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லஸிமல் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாரை யாரு வளமையாக்கி கொள்வார், ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ضيق மக்ரஜா. என்ன நெருக்கடி உலகத்தில் இருந்தாலும் சரி, என்ன நெருக்கடி இருந்தாலும் சரி, இன்ன நெருக்கடிக்கு இல்ல என்றல்ல, எந்த நெருக்கடியாக இருந்தாலும் விதிவிலக்கு இல்லாமல் எல்லா நெருக்கடிக்கும் அல்லாஹ் வழி திறந்து கொடுப்பான். எப்போது? இஸ்திக்ஃபார் செய்தார். நபி அவங்க சொன்னாங்க, இஸ்திக்ஃபாரை யாரு வளமைப்படுத்துவாரோ அவர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளியாகிற வழி அல்லாஹ் செஞ்சு கொடுத்துடுவார். திருமண வயசு வந்தாச்சு, இன்னும் முடிக்கிறதுக்கு ஒழுங்கான சூடி கிடைக்கல, என்ன செய்யணும்? வழி இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் மூலம் சாதிக்கலாம். திருமணம் முடிச்சு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்ல, யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா வயம்துதுக்கும் பிஅம்வாலின் வபனீன். சொத்து செல்வங்களை அல்லாஹ் அதிகரிக்க வைப்பான், குழந்தை குட்டி அல்லாஹ் அதிகரிக்க வைப்பான். எதன் மூலமாக? எந்த ட்ரீட்மெண்ட்டும் அல்ல, இஸ்திக்ஃபார் மூலமாக எவ்வளவு விஷயங்களை சாதிக்கலாம். எங்கட புத்திக்கு கூட படாது, என்ன வைத்தியக்கார கதை இது, இதை செஞ்சா இஸ்திக்ஃபார் செஞ்சா இன்னது நடக்குமாமே, எங்கட புத்திக்கு படாது. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறார்.
இஸ்திக்ஃபார் மூலம் நாங்க நினைக்காத விஷயத்தை அல்லாஹ் நடத்துவார். அதத்தான் நபி அவங்க கடைசியா சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடியை நீக்குவார். மின் குல்லி ضيقின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. உள்ளத்துல கவலையா, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான கவலை இருக்கு. சின்னவங்களை சொல்ல போனா அவங்களுக்கு ஒரு விதமான கவலை, வாலிபர்கள் சொல்ல போனா இன்னொரு விதமான கவலை, வியாபாரிகளுக்கு இன்னொரு விதமான கவலை, பெண்களுக்கு இன்னொரு விதமான கவலை, பாப்பாக்கு ஒரு விதமான கவலை, பிள்ளைக்கு ஒரு விதமான கவலை, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை இருக்குது. எந்த கவலையாக இருந்தாலும் உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை அல்லாஹ் அறியாமல் இல்லை. அல்லாஹ்க்கு தெரியாம உங்களுக்கு கவலை வரல. ஏன்? அந்த கவலையை உண்டாக்கினவன் அல்லாஹ். ஏன் உண்டாக்கினான் தெரியுமா? ஏண்ட பக்கம் என் அடியான் திரும்புறானா, என்ற பக்கம் ஏண்ட அடியான் திரும்புறான். ஈமானிய கண்ணோட்டத்தோட பாருங்க, ஏண்ட பக்கம் என் அடியான் திரும்புறானா, எனக்கிட்ட என் அடியான் இஸ்திக்ஃபார் செய்றானா என்றதை பார்க்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தில கவலையை போடுவார். பாருங்க, கவலை உள்ளத்தில வந்தா ஒழுங்கான தூக்கம் கிடையாது, ஒழுங்கா சாப்பிட மாட்டார், யாரை பார்த்தியும் சிரிக்க மாட்டார், யாரோட ஒழுங்கா பேச மாட்டார். ஏன் காரணம்? உள்ளம் என்பது மனிதனுடைய உடல் அமைப்பே மாற்றிவிடும், மனிதனுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே வித்தியாசமாக்கிவிடும். ஏன்னா உள்ளம் அப்படித்தான். அந்த உள்ளம் சரியாக இருந்தா முழு உடம்பும் சரியாகிவிடும். அந்த உள்ளத்தை சீராக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிடு, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் அநியாயக்காரன், என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ். கேளுங்க, உங்களை அந்த கவலையிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கிடுவான். மூன்றாவது நபி அவங்க சொன்னாங்க, வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நீங்க நினையாத புறத்தில் அல்லாஹ் உங்களுக்குரிய ரிஸ்கை ஏற்பாடு செய்வார். நீங்க நினைக்க மாட்டீங்க இது எப்படி கிடைச்சிச்சு. இஸ்திக்ஃபார் நீங்க அதிகம் செஞ்சு கொண்டே இருக்கும் காலம் அல்லாஹ்வுடைய முடிவுகளும் நல்ல முடிவுகளாக வந்து கொண்டிருக்கு. நல்ல முடிவு, கீழ இருந்து நெருப்பு போகுது வானத்துக்கு, இஸ்திக்ஃபார கொண்டு அதை தண்ணியா மாற்றலும். ஏன்? மனிதன் செய்யக்கூடிய பாவம் வானத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் நெருப்பா போகும். அடியான் இஸ்திக்ஃபார் செய்யலண்டா அதற்குரிய பிரதிபலனத்தான் அல்லாஹ் இறக்குவார். அல்லாஹ் அதுக்குரிய பிரதிபலன் இறக்குவார். ஒரு அடியான் ஒரு பாவம் செய்தால் அல்லாஹ் அத்தீத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார், எங்க இடது தோள் புஜத்தில், அவங்க தான் பாவங்கள் எழுதுவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லுவானாம், சில மனுத்தியாலங்கள் விடுங்க என்ற அடியா. அல்லாஹ்வுடைய அருளுடைய விசாலத்தை பாருங்க. நன்மை செய்கிறேன் அப்படி இல்ல, நன்மை செய்ய கூட தேவையில்லை. என் அடியா நன்மையை நினைச்சிட்டார் என்ற அல்லாஹ் எப்படி சொல்லுவான் தெரியுமா? ரகீப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட உடனே எழுதிருங்க, நன்மையை நினைச்சாலே நன்மை எழுதிருவார். இன்னத கொடுக்கணும், கொடுத்ததாவே அல்லாஹ் எழுத சொல்லிடுவார். அல்லாஹ் நன்மையுடைய விஷயம் என்று வரக்கூடிய நேரம் அடியானுடைய நன்மையுடைய பட்டியல்ல அவசரமா எழுத சொல்லிடுவார். பாவம் செஞ்சிட்டா அடியான், செய்ய நினைக்கல, செய்ய நினைச்சா கூட எழுத மாட்டான், எழுத சொல்ல மாட்டான், செஞ்சா கூட எழுத சொல்ல மாட்டான். எவ்வளவு கருணை உள்ளவன் நம்முடைய ரப்பு. அல்லாஹ்வுடைய கருணையை நாங்க தான் விளங்கல, அல்லாஹ்வுடைய கருணை நாங்க தான் விளங்கல. எங்கட ரப்பு எவ்வளவு இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் சொல்லுவானாம் அத்தீத் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட, அத்தீத் அலைஹிஸ்ஸலாமே என் அடியான் தவறு செஞ்சிட்டான்னா எழுதவன கொஞ்சம் இருங்க பாப்போம். ஏன்? அவன் மன்னிப்பு தேடுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நாங்க இஸ்திக்ஃபார் செய்யணும்ன்றது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். என் அடியான் மன்னிப்பு தேடுவான் என்கிட்ட, அவன் விளங்குவான். ஒரு நேரம் நான் இன்னும் பாவத்தை செஞ்சிட்டேன், பாவத்தை பார்த்துட்டேன், கேட்டுட்டேன், பாவத்தை நினைச்சிட்டேனே, இன்னும் பாவத்தை செஞ்சிட்டேனே, அவன் கை சேதப்படுவான். அந்நதுமு தௌபா, கை சேதப்படுறதும் தௌபான்னு நாங்க சொல்லலாம். கை சேதப்படுறதும் தௌபா. அப்ப அந்த அமைப்புல ஒரு அடியான் தவறு செஞ்சிட்டா அல்லாஹ் சொல்லுவான், கொஞ்சம் பொறுத்துறீங்க. பல மனுத்தியாலதுக்கு பின்னால சொல்லுவானா, ஒரு பாவத்தை எழுதுங்கண்டுவான், ஒரு பாவத்தை எழுதுங்கண்டுவான். அதை கூட அடியான் விளங்கி அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு அல்லாஹ் அதை கூட மன்னிச்சிடுவான். அவ்வளவு விசாலமான மன்னிப்பாளன் நம்முடைய ரப்பு. கண்ணியமானவர்களே, இஸ்திக்ஃபாரை கொண்டு உலகத்தில் எதையுமே சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்குரிய மிக பெரும் ஒரு வழி இஸ்திக்ஃபார். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்ன உதாரணம் சொல்றது, ஏன் காரணம்டா இந்த உதாரணங்கள் உள்ளத்தில் இருக்கு.
ஏன்னா எங்கட வாழ்க்கையிலும் கட்டங்கள் வரக்கூடிய நேரம் மாறுறதுக்கு மிக லேசாக இருக்கும் என்றதனால நான் ஞாபகப்படுத்துறேன். குடிபோதையோடு வாழக்கூடிய மனிதராக இருந்தார் யார்? மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு பெருமதியான ஒரு மகான். குடிபோதையோடே வாழ்ந்தார். ஒரு ஆக மோசமான ஒரு மனிதராக வாழ்ந்தார். எந்நேரமும் 24 மணித்தியாலமும் போதையோட இருப்பார். இவர் எப்படி மாறினார்? எந்த கட்டம் மாறினார்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சில நேரங்களை தருவார். அந்த நேரம் ஏன் தெரியுமா? நாங்க தௌபா செஞ்சு அல்லாஹ்வோட பக்கம் நெருங்குறதுக்குரிய நேரம். அந்த நேரத்தை நாங்க தவற விட்டோண்டு வைங்க, அல்லாஹ் அப்படியே விட்டுருவான். அடியானே, நீ விளங்கலையா செஞ்ச பாவத்தை? சரி, நீ அதிலே செஞ்சு கொண்டு போ, பாவத்தை செஞ்சு கொண்டே போ. இதுவரைக்கும் உன்னுடைய முடிவும் அதே நிலைமையில் வரும் வரைக்கும். எத்தனையோ பேர்கள் குடிபோதையோடே மரணித்து விட்டார்கள். குடிபோதையோடே மரணித்து விட்டார்கள். எல்லாருக்கும் தெரியும். சில வருடங்களுக்கு முன்னாலே ட்ரக்ஸ் சரியான மாதிரி பரவி கொண்டிருந்த காலம், போதை பாவனை பரவிய காலம். கண்டி எங்கட ஏரியாவுல ஒரு வாலிபன், வேற யாரும் அல்ல, ஒரு முஸ்லிம் வாலிபன் கழுத்தை வெட்டிட்டு அந்த நடு ரோட்லயே விழுந்தான். முடிஞ்சு. கேள்விப்பட்டீங்களா? கழுத்தை வெட்டிட்டு அதே இடத்துல. என் போதை அந்த நிலைமையில மௌத்து சொர்க்கவாதியான மௌத்தா? இது மாதிரி எத்தனையோ பேர் போதையோடு இருக்கக்கூடிய நேரம் வாகனத்தில் விபத்துக்கு மாட்டி மௌத்தா போனாங்க. கெட்ட மௌத்துகள் வரும். இஸ்திக்ஃபார் நாங்க பின்பற்றினோம். அதனாலதான் இஸ்திக்ஃபார் எந்நேரமும் கஷ்டமல்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது கஷ்டமா? கஷ்டமே கிடையாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல சொல்ல பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தௌபாவுக்குரிய நேரம் இன்னும் வரல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாங்க. வச்சாங்க. பிள்ளைக்கு பேர் ஃபாத்திமா. பேர் என்ன? ஃபாத்திமான்னு வச்சாங்க. அந்த குழந்தைக்கு 1 வயசு வருகிறது. பாப்பாவோட சரியான இரக்கம். ஆனா அவர் ரூம்ல என்ன செய்வார்? குடிபோதையோட தான் இருப்பார். இந்த நேரம் போத்தலும் கையுமாத்தான் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த புள்ளோட 1 வயசு புள்ள என்ன செஞ்சிச்சு? வாப்பா தூக்கினாலும் தட்டும். இது அல்லாஹ் தடுக்கிறான். வாப்பா போத்தல தூக்குறாரா, அந்த புள்ள தட்டும், தடுக்கும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் ஊற்றின கிளாஸ தூக்கினான். புள்ள ஒரு அடி அடிச்சு, 1 வயசு புள்ள ஒரு தட்டு தட்டிச்சு, கீழே விழுந்துச்சு. பாப்பா யோசிக்க ஆரம்பிச்சான். அப்படி இருக்கக்கூடிய நேரம், அந்த காலம் பெரிய அளவுல குடிய எனது தூரமாக்கிய ஒரு காலம். குடிய விட்டு கொஞ்சம் தூரமாகின காலம். இருக்கிற நேரம் ஒரு மாதிரியா திருந்திட்டார். புள்ளையும் இருக்கு திருந்திட்டார். திடீரென்று புள்ள மௌத்தா போச்சு. எத்தனை வயசுல? 1 வயசு. சரித்திர கிதாபை புரட்டி பாருங்க. மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த இடத்துல டர்ன் ஆகிறாங்க என்ற பாடத்தை புரட்டி பார்த்தா விளங்கும். அப்ப மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழுகிறார். பொறுக்க முடியாத கவலை. இப்ப போதன்றது சந்தோஷம் கூடினாலும் குடிக்கிறான், கவலை கூடினாலும் குடிக்கிறான். அது மாதிரி மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சரியான கவலையோடு இருக்கிற நேரம் ஷைத்தான் வாரான். ஷைத்தான் வந்து மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி சொன்னான், சரி உங்களோட கவலை எல்லாம் நீங்க சரியான கவலையோடு இருக்கிறீங்க. ஏன்னா ஷைத்தான் ஊசலாட்டா பிடித்தான். கவலையோடு இருக்கிறீங்க, உங்களோட கவலை எல்லாம் போகும், திரும்ப ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு வச்சான். இப்ப திரும்ப குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிக்க ஆரம்பிச்சு வேதனையோட உள்ளவங்க அப்படியே பிறண்டு தூங்குறான். தூங்குற நேரம் ஒரு கனவு கண்டாங்க. எதை கண்டாங்க தெரியுமா? மறுமையை கண்டாங்க. சில நேரங்கள்ல பாவத்தோட வாழக்கூடிய மனிதனுக்கு எல்லாம் நேரு வழி காட்டுறதுக்கு சில நல்லவங்களை அனுப்பி வைப்பான் அட்வைஸ். அப்படி இல்லைன்னு சொன்னா கனவுல எல்லாம் காட்டுவான். இதெல்லாம் தரக்கூடிய சந்தர்ப்பம். அந்த இடத்துல நாம டர்ன் ஆகிட்டோம் என்று வைங்க, நாங்க மாறிட்டோம் தெரிஞ்சிட்டோம் என்றா நாங்க தப்பி. இல்லைன்னு சொன்னா அதே வழியில அல்லாஹ் விட்டுடுவான். அல்லாஹ் அதே வழியில விட்டுடுவான். இன்பம் கொன்றியா பாவத்தில, நீ இன்பமாகவே இரு. உனக்கு இதுக்கு பின்னால தௌபா கிடையாது. ஏன்? அவன் தௌபாவுக்குரிய நேரம் ஒதுக்கல்ல, அந்த வாழ்க்கையை திருத்துறதுக்கு நேரம் ஒதுக்கல்ல.
மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவு கண்டாங்க. எதை கண்டாங்க? மறுமையை கண்டாங்க. அதுலயும் மஹ்ஷருடைய மைதானத்தை கண்டாங்க. மஹ்ஷருடைய மைதானத்தில் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அவங்க திருந்தி தௌபா செய்ய அதுக்கு பின்னால் உள்ள காலத்துல தான் இந்த சம்பவத்தை அவங்க சொல்றாங்க. நான் எப்படியான கனவு கண்டேன் தெரியுமா? மஹ்ஷருடைய மைதானத்தில் யாருமே இல்லை, இந்த மாலிக் பின் தீனார் மட்டும்தான் இருக்கிறேன். பின்னால பாக்குறேன், பெரியோரு பாம்பு வாயை பொளந்துட்டு இருக்கிறேன். திரும்பி பார்த்துட்டு பயந்து ஓடுறேன், அது பாம்பு என்ன துரத்தி கொண்டு வருகிறது. போற நேரம் ஒரு பலகீனமான ஒரு மனிதரை கண்டேன். சொன்னேன், இந்த பாம்பு என்ன துரத்திட்டு வருது, உங்களுக்கு ஏழும் என்று சொன்னா எப்படியாவது காப்பாத்துங்களே. அவர் சொன்னாரா, இவ்வளவு பெரிய பாம்பை என்னால எப்படி காப்பாத்தீங்க, என்னால் அதை தடுக்க இயலாது, நீங்க வேற யார்ட்டையும் போய் உதவி கேடுங்க. சொன்னதோட விரண்டு ஓடுறாங்க. ஒரு மலை பகுதி போன்ற ஒரு இடத்தை கண்டாங்க, பெரிய ஒரு மலை. அங்க பாக்குறாங்க, நிறைய சின்ன சின்ன புள்ள இருக்குது. சின்ன புள்ளோல் நிறைய. உங்களை இருக்கிறீங்களோ தெரியா, சின்ன புள்ளோல இழந்த பெற்றோர்கள், புள்ள வவுத்துல இருக்கிற நேரம், புள்ள கிடைச்சதோட பருவ வயது அடைகிறதுக்கு முன்னால மௌத்தா போன பெற்றோர்கள் இருந்தா சுப செய்தி பெறுங்க. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புள்ள மௌத்தா போனா கூட கேட்க சொன்ன துவா, அந்த புள்ளைக்கல்ல அந்த புள்ளையுடைய உம்மா வாப்பாக்கு, யா அல்லாஹ் இந்த புள்ளைய மறுமையின் சேமிப்பாக ஆக்கி கொடுத்துடு. நபி அவங்க கேட்க சொன்ன துவா, இந்த சேமிப்புனால மறுமையில் அவங்க பாப்பா பெரிய பாக்கியசாலிகள். அந்த புள்ள சொர்க்கத்துக்கு கையை பிடிச்சு கூட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹ் ஓடுறாங்க, பாக்குறாங்க, அந்த மலையில இருந்து ஒரு சத்தம் வருகிறது. யா ஃபாத்திமா அதற்கு அபாக், ஃபாத்திமா உண்ட வாப்பா ஓடி போய் புடி. சத்தம் கேக்குது. பாக்குறாங்க, என்ன சத்தம் இது? ஃபாத்திமாண்டா என்ற மகளே, இது கனவுல ஃபாத்திமாண்டா என்ற மகளே அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்துல பாக்குறாங்க, பாம்ப காணல. பார்த்தா அந்த ஒரு வயசுல மௌத்தா போன புள்ள, எங்கட புத்திய போட்டு யோசிச்சீங்கன்னா ஒரு வயசு பிள்ளைக்கு எப்படா பாம்பு பிடிக்கணும் நாம யோசிப்போம். இது அல்லாஹ்வுடைய நிர்ணயம், அல்லாஹ்வுடைய முடிவை நாம் பேசுறேன். இது மறுமையுடைய நிகழ்வு. இது ஒரு மனிதனை திருத்துறதுக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய கட்டங்கள் இது. அப்ப மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹ் திரும்பி பார்க்கறாங்க, பாம்பை காணல. பாக்குறாங்க, தனக்கு பக்கத்துல புள்ள, பாம்பு கையில, புள்ளட கையில தூக்கி வீசிட்டு புள்ள பாம்பை. வாப்பா சொல்லிச்சு, வாப்பா உட்காருங்க, உட்கார வச்சு வாப்பாட மடியில தலைய வச்சுட்டு புள்ள எப்படி இருக்கு. பல காலங்களுக்கு பின்னால புள்ளைய கனவுல கண்டிருக்கிறார். அதுவும் பயங்கரமான ஒரு கட்டம். அதுக்கு பின்னால மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மகள் நான் இங்க வந்த நேரம் பயங்கரமான ஒரு பாம்பை கண்டேன். கண்டன ஓடி வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனுஷனை கண்டேன், பலகீனமான மனுஷன். சொன்னேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்களே, பின்னால பாம்பு வருது, அதுல இருந்து காப்பாத்துங்களே. என்னால முடியாதுன்ட்டார். அப்படியே 2 வார நேரம் தான்மா நான் உண்ட பேர் சத்தத்தை கேட்டேன். அதோட தான் பார்த்தா நீ கீழே வந்திருக்கிறாய். இது என்ன இடம்? பாப்பா சின்னத்துல மௌத்தா போனவங்க அவங்க எல்லாரையும் அல்லாஹ் வச்சிருக்கிற இடம் இதுதான். சுப்ஹானல்லாஹ், இதுதான். அவங்களோட வாப்பா உம்மா வரும் வரைக்கும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறான், வெயிட்டிங். பாப்பா நீங்க கண்ணீங்களே, பாம்பு என்ன தெரியுமா? உலகத்துல நீங்க செஞ்ச பாவம், போதையோடு இருந்தீங்களே, தொழுகையை வீணடிச்சீங்களே, ஒரு முஸ்லிமா இருந்து கொண்டு பேரளவுல இருந்தீங்களே, அல்லாஹ்க்கு மாற்றத்தோடு இருந்தீங்க, அந்த பாவம் தான் பாம்பாக உருவம் கொடுக்கப்பட்டது. இதுதான் அல்லாஹ்வுடைய முடிவு. ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில உருவம் கொடுப்பார், கபூர்ல கூட உருவம் கொடுப்பார். ஒரு மனிதன் கபூர்ல வைக்கப்பட்டா, ஒரு நல்ல மனிதன் வைக்கப்பட்டா அழகான ஒரு தோற்றத்துல ஒரு மனிதர் வருவார். அது யாரு தெரியுமா? இவர் கேட்பாரு, எழும்பி உட்கார வைக்கப்படும். அந்த மனிதர் கேட்பாரு, எவ்வளவு அழகான மனிதராக இருக்கிறீங்களே, நீங்க யாரு? அவர் சொல்லுவாரு, ஆனா அமலுக்க சாலிஹ், நீதான் உலகத்தில், நான் உலகத்தில் நீ செஞ்ச நல்ல அமலுக்கல்ல உருவம் கொடுப்பார். அப்ப வந்து சம்பாஷணை செய்வாரு, அவனுக்கு சுப செய்தி சொல்லுவார். யார் மனிதன் நல்லவர், கெட்ட மனிதனாக இருந்தால் அவனுடைய பாவங்கள் கபரிலே உருவம் கொடுக்கப்படும். கண்ணால நெருப்பு பறக்கும், வாயால நெருப்பு வெளியாகும். பார்த்ததோட பயங்கரமாக பயப்படுவாரு. கேட்பாரு, நீங்க யாரு? நான் தான் நீ உலகத்தில் செஞ்ச பாவம். தௌபா இல்லாம வந்து சேர்ந்தியே, தௌபா இல்லாம கபரை வந்து சேர்ந்தியே அடியானே,
அதனால உன்னுடைய பாவங்களுக்கு உருவம் கொடுக்கப்பட்டு தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு பயங்கரமான ஒரு கட்டம் அது. இது மாதிரி மறுமையுடைய நாளும் பயங்கரமான கட்டம், உருவம் கொடுக்கப்படும். இப்ப மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹ் கிட்ட புள்ள சொல்லுது, வாப்பா நீங்க செஞ்ச பாவம், உங்களோட பாவம் பெருகி பெருகி பிரமாண்டமான பாம்பா போச்சு, பிரமாண்டமான பாம்பு, அதுதான் உங்களை விழுங்க. ஏன்னா மறுமையில பாவத்தோட வந்த மனிதன் தப்ப முடியாது, அழிந்தே தீருவான். அதனாலதான் வாப்பா என்னது பாம்பு உங்களை துரத்தி கொண்டு வருது. வந்த நேரம் நீங்க உதவிக்கு உத்தர தேடினீங்க, அதுதான் நீங்க செஞ்ச நல்லமல். பாவத்தை விட நல்லமல் விலகினம். அதனால அந்த பாவத்தை தடுக்கிற சக்தி நல்லமலுக்கு கிடையாது. அப்படின்னா நீங்க அமல் செய்யல வாப்பா, அதனாலதான் உங்களை அந்த இடத்துல கைவிட்டுச்சு. அப்ப துரத்தி வந்த நேரம் தான். நான் மட்டும் இல்லைண்டா வாப்பா, அந்த பாம்பு உங்களை விழுங்கி இருக்கும், கடைசி முடிவு நரகமாக இருக்கும் சொன்னதோட விழிச்செலும்புறான். இப்ப விளக்கம் வருகுது, நான் முழுக்க முழுக்க பாவத்தோடு இருந்துட்டேன், இதுக்கு பின்னால் இந்த பாவத்தில் நான் ஈடுபடக்கூடாது. போனாங்க, குளிச்சாங்க, உடனே போனாங்க மஸ்ஜிதுக்கு, அல்லாஹ் கிட்ட தொழுது தௌபா செஞ்சு தண்ட வாழ்க்கையை மாற்றினான். அவர்கள் தான் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு மனிதராக வாழ்ந்தவர். மிக பெரும் ஒரு முன்னுதாரணமான வார்த்தை, பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை இமாமார்கள் எழுதி விடுவார்கள். அவ்வளவு முத்தான வார்த்தை பேசக்கூடியவர் அல்லாஹ் மாற்றினான். எப்போது? தௌபாவுக்கு பின்னால், இஸ்திக்ஃபாருக்கு பின்னால். இஸ்திக்ஃபாருக்கு பின்னால் வாழ்க்கையே மாறிவிடும். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ் கிட்ட நீங்க மன்னிப்பு தேடுங்க. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் அடியார்களே. அல்லாஹ் சொர்க்கத்துக்கு எப்படி கூப்பிடுறான்? அடியார்களே, வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், தாருஸ் ஸலாம் எனும் சாந்தமான அந்த வீட்டுக்கு அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அதை அடைய வேண்டுமாக இருந்தால் இஸ்திக்ஃபார் இல்லாமல் அடைய முடியாது. எனவேதான் இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தந்திருக்கக்கூடிய மாதம். திரும்பவும் அல்லாஹ்வுடைய பக்கம், அவனை தவிர எமக்கு மன்னிப்பாளன் வேறு யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலம். அந்த விசாலமான மன்னிப்பு எனக்கும் வேண்டும், உங்களுக்கு வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கருணை அடைய வேண்டும், மன்னிப்பை அடைய வேண்டும். கருணையும் மன்னிப்பும் கிடைத்து விட்டால் அடுத்து நரக விடுதலை நிச்சயமாக அல்லாஹ் தந்து விடுவார். மன்னிப்பை கொண்டு அல்லாஹ் வாக்களிக்கிறான். அடுத்ததாக வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். விரைந்து வந்துவிட்டால் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். அடுத்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இடம் சொர்க்கம். எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த சிறப்பான ரமலானுடைய மாதத்தில் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தானோ அந்த கூட்டத்தில் அனைவரையும் சேர்த்து, யாருக்கெல்லாம் மன்னிப்பை கொடுத்தானோ அந்த கூட்டத்திலும் அல்லாஹ் எம்மை சேர்த்து, யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுத்தானோ அந்த கூட்டத்திலும் எம் அனைவரையும் சேர்த்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களோடு சேர்ந்து மேலான சொர்க்கத்தை அடையும் பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. சிறப்பான ரமதானிலே நாம் கேட்கிறோம் யா அல்லாஹ், பெருமதியான தொழுகையை தொழுது விட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை உன்னுடைய அருளை நமக்கு தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், எல்லா விதமான முசீபத்துகளில் இருந்தும் எம்மை பாதுகாத்து யா அல்லாஹ். பாவ கரைகளோடு வாழுகிறோம் யா அல்லாஹ். பாவிகளாக இருக்கும் நிலைமையில் மௌத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எம்முடைய பெண்களை பொருந்திக் கொள்வாயாக. ஹிஜாபுடைய வாழ்க்கை கொடுத்து விடு யா அல்லாஹ். இதுவரை காலம் கலாச்சார சீர்கேடுகளுக்கும் அனாச்சாரங்களுக்கும் அடிமைப்பட்டு ஹிஜாபை அவர்கள் சீரழித்திருந்தால் அவர்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். அவர்களை மன்னித்தவர்களுக்கு வெட்கம் எனும் ஈமானிய பண்பை கொடுத்து விடு யா அல்லாஹ். வாலிப பெண்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற முத்துக்களாக உருவாக்கி விடு யா அல்லாஹ். உன்னை பயந்து வாழக்கூடிய பெண்களாக உருவாக்கி விடு யா அல்லாஹ். தன்னை சம்பூர்ணமாக மறைத்து வாழும் பத்தினிகளாக அவர்களை ஆக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. இந்த மஹல்லாவை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய மாளிகை உருவாக்க வேண்டும் என்று பல கட்டங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய இடம் யா அல்லாஹ். ஏதோ சில சோதனைகள் உன் பக்கம் இருந்து வந்திருக்கிறது யா அல்லாஹ். நீ அறியாமல் எதுவும் செய்ய முடியாது யா அல்லாஹ். யாராலும் எதையும் தடுக்க முடியாது யா அல்லாஹ்.
லா மானி லிமா அதைத வலா முஅதி லிமா மனஅத. நீ கொடுத்ததை யாரும் தடுக்கவும் முடியாது, நீ தடுப்பதை யாராலும் கொடுக்கவும் முடியாது என்று நாம் நம்பி வாழுகிறோம். யா அல்லாஹ், இரக்கமுள்ள ரப்பே, உன்னுடைய மாளிகையை மீட்டி தந்து விடு, லேசாக்கி விடு, பிரச்சனைகள் நீக்கி விடு. யா அல்லாஹ், நிரந்தரமாக்கி விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நிரந்தரமாக திறக்கும் பாக்கியத்தை தந்து விடு. யா அல்லாஹ், எந்த சூழ்ச்சிக்காரர்கள் வந்தாலும் முறியடித்து விடு. யா அல்லாஹ், உன்னுடைய மாளிகை, உன் வீட்டை அழகாக்க வேண்டும். உன் வீட்டுக்காக பல லட்சங்கள் செலவழிக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எந்த சுய லாபத்தையும் எதிர்பார்க்காமல் உன் பொருத்தத்தை மட்டும் நாடி தொழுகையாளிகள் உருவாக வேண்டும், இங்கே தொழப்பட வேண்டும், நீ தொழப்பட வேண்டும், நலவுகள் நடத்தாட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் செய்தார்கள். யா அல்லாஹ், எப்படி அந்த கஅபாவை ஆபிரகாவுடைய யானை படையிடம் இருந்து நீ பாதுகாத்தாயோ, அதே போல இந்த சூழ்ச்சிக்காரர்கள் அனைவரையும் விட்டும், எல்லா சூழ்ச்சிகளை விட்டும் இந்த மஸ்ஜிதையும், நாட்டில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளையும் நீ பாதுகாத்து விடு. யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே, பலஸ்தீனை பொருந்திக் கொள். யா அல்லாஹ், அந்த காசாவுடைய முஸ்லிம்களை பொருந்திக் கொள். யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதம் கண்ணியமான மாதம். சிறு குழந்தைகள் தந்தை தாயை இழந்து அனாதைகளாக கதறுகிறார்கள். யா அல்லாஹ், பெண்கள் விதவைகளாக கதறுகிறார்கள். யா அல்லாஹ், பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், தொழுகைக்கு கூட நிற்க முடியாத அளவுக்கு வேதனையில் கீழே விழுகிறார்கள். யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே, நீ அறியாமல் ஒரு இலை கூட விழ முடியாது. யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன். அவர்களுக்காக வேண்டி நாம் உன்னிடத்தில் கரம் ஏந்துகிறோம். யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே, அவர்களுக்கு நீ கருணை காட்டி விமோசனத்தை கொடு. அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களுக்குரிய தண்டனை நீ சுணக்காமல் அவசரமாக கொடுத்து விடு. யா அல்லாஹ், ஹிதாயத் இருந்தால் கொடி, இல்லை என்றால் முழு உலகமும் உதாரணம் பெறும் அளவுக்கு நீ தண்டித்து விடு. யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே, அனைவரையும் கபூல் செய்ய. அல்லாஹ், நல்ல முடிவை கேட்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு முடிவுகளை ஆக்கி மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அனைவரையும் முன் சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.